Hi all, welcome back to the channel. இன்னைக்கு vegetable cutlet பண்றது பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் 2 உருளைக்கிழங்கும் 2 கேரட்டும் எடுத்து தோல் சீவிட்டு குட்டி குட்டி பீசஸா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சாப் பண்ண பீசஸ் கூட green peas ஆட் பண்ணிட்டு அதை boil பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆற விட்டுட்டு மேஷர் வச்சு மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கையிலயும் மேஷ் பண்ணிக்கலாம். இது நல்லா மேஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் ஜீரா பொடி, இது ஆப்ஷனல் தான். 1/2 ஸ்பூன் மிளகா பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/2 ஸ்பூன் சேர்த்து சாப்டு ஆனியன்ஸும் சாப்டு க்ரீன் சில்லி ஒன்றும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஆரிகானோவும் ஆப்ஷனல் தான், வேணும்னா கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். இது கூட சால்ட் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு ரெட் க்ரம்ஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சால்ட்டும் காரமும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை பால்ஸாக உருட்டி கொஞ்சம் ஃப்ளாட்டாக தட்டி கட்லெட் ஷேப்பில் அதை பிரெட் க்ரம்ஸில் 2 பக்கமும் போட்டு எடுத்துட்டு இதை ஃப்ரை பண்ண போகிறோம். இதே மாதிரி மீதியையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம ஃப்ளாட் பண்ணி வச்சுருந்த கட்லெட்ஸை இதில் ஆட் பண்ணி 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம கட்லெட்ஸ் ஆர் ரெடி டு சர்வ். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் சச் அப்டேட்ஸ். தேங்க்யூ ஆல்.